செய்வாயாக. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு ஒரு சாதாரண மனிதன், சாதாரண சீடர். ஒரு நாள் அருமை இரட்சகர் தன் சீடர்களை பார்த்து, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். முற்றிலும் எதிர்பாராத விதமாக பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இதை கேட்டவுடன் ஆண்டவரும் கூட அதிர்ச்சி அடைந்திருப்பார். எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அவரிடம் எப்பொழுதாவது, பிரதர், உங்க வீட்டு டெலிஃபோன் நம்பர் என்ன என்று கேட்டால், சரி கொஞ்சம் இருங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன், இல்லைன்னா டைரியை பார்த்து சொல்றேன் என்றார். தன் வீட்டு டெலிஃபோன் நம்பர் கூட அவள் நினைவில் இருப்பதில்லை. சில சமயங்களில் நான், ஐயோ இன்னாருடைய டெலிஃபோன் நம்பர் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட மக்கள் டக்குன்னு சொல்வார்கள், இதான் பிரதர் டெலிஃபோன் நம்பர் என்று. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது பெரிய ஆச்சரியமா இருக்கு, உங்க வீட்டு நம்பர் ஞாபகம் இல்லை, இது எப்படி ஞாபகம் வச்சிங்க என்று சொல்லி அவளை நான் கேலி செய்வதுண்டு. அது போலத்தான் இந்த பேதுருவும், பேதையான பேதுருவும் கூட, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது உண்மையாகவே ஆண்டவர் ஆச்சரியம் அடைந்திருப்பார். வேறொரு காரியத்தையும் அவனுக்கு சொன்னான், நீ பேதுருவாய் இருக்கிற, உண்மையில் நீ பேதுருதான், பேருக்கு ஏற்றபடி அடிச்சே ஒரு அடி என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் பேதுருவுக்கு பேதுரு என்ற பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார்.